ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित है क्या? வேதமளித்த தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज की ध्यान உங்களை சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் பேரானந்தம் கொள்கிறோம். हमें बड़ी आनंद होती है. அவன் நல்லவன். वो अच्छा है. இக்கட்டு நாளிலே कष्ट के समय உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். वो आपको सहायक है. நாம் இந்த வார்த்தை கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. मीका 7 அதிகாரம் 7वां अध्याय 8வது வசனம். उसका 8वां वचन. என் சத்துருவே हे मेरे बैरी எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. मुझ पर आनंद मत कर. நான் விழுந்தாலும் क्योंकि मैं गिरूं तो நான் भी எழுந்திருப்பேன். फिर भी मैं उठूंगा. அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. தேற்றுகிற வார்த்தை. तसल्ली देने वाला वचन. என்ன சொல்லப்பட்டிருக்குது? क्या कहा गया है? என் சத்துருவே हे मेरे बैरी எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. मुझ पर आनंद मत कर. நீ சத்துருடைய வேலை என்ன? अब हमारे शत्रु का कार्य क्या அவருடைய है? கிரியை என்ன? उसकी क्रिया क्या है? அவனுடைய செயல் என்ன? उसकी कार्य क्या है? அவன் பொய்யனும் वो झूठा, அவன் பொய்யுக்கு பிதாமா वो இருக்கிறான். झूठा का पिता है करके அவன் யாரையாவது விழத்தள்ளாலும் என்று சொல்லி சோதரம் துண்டு கொண்டு वो இருக்கிறான். किसे निगलना है करके घूम फिर रहा அவன் है. சில நேரத்தில் விழும் பொழுது कुछ समय गिरते समय அவன் சந்தோஷப்படுகிறான். वो आनंद होता है. அவன் சந்தோஷப்படுகிறான். वो आनंद होता है. அதை வைத்துக்கொண்டே उसे रख कर ही தம்முடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறான். अपने बच्चों को अपमान करता है. நிந்தைக்குள்ள கொண்டு வருகிறான். निंदा लेकर आता அங்க है. சொல்லப்பட்டிருக்குது, इसमें कहा गया என் है, சத்துருவே हे मेरे बैरी எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. मुझ पर आनंद मत कर. நான் விழுந்தாலும் मैं गिरूंगा எழுந்திருப்பேன். फिर भी उठूंगा. திரும்ப எழுந்திருங்க. फिर भी उठना है. வேண்டாம், नहीं, கர்த்தருடைய வழியில நடங்க. परमेश्वर के मार्ग पे चलेंगे. அவருடைய பிரியமான காரியங்களை செய்யுங்க. उसके प्रिय कार्य को करेंगे. உங்களை ஒப்பு கொடுங்க. अपने आप को सौंपेंगे. சத்துரு வெட்கப்பட்டு போவான். शत्रु जो है लज्जित होगा. சத்துரு விலகி ஓடுவான். शत्रु दौड़ेगा हटकर. கர்த்தர் உங்களை परमेश्वर आपको எழுப்புவான். उठाएगा. எழுந்திரு. हे उठ. எழும்பு சியோனே. हे सिय्योन उठ. விழுந்த இடத்துல விழாதே. जिस पर गिरा है वहां पर मत எந்த गिर. இடத்துல கடந்து அங்கே விழாதே. जिस पर है वहां पर मत गिर. எழுந்திரு. उठना है. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में कहा गया है, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் धर्मी 7 बार गिरे तो அவன் भी எழுந்திருப்பான். वो फिर उठेगा. எழும்பு. उठना है. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. परमेश्वर के लिए सेवकाई करना விழுந்த है. இடத்துல கிடக்காதங்க. जहां पर गिरे वहीं पर नहीं रहना கர்த்தர் है. நிச்சயமாகவே परमेश्वर निश्चय உங்களை ही தைரியப்படுத்துவார். आपको धैर्य देगा. உங்களை உற்சாகப்படுத்துவார். आपको उत्साहित உங்களோடு கூட करेगा. இருந்து आपके साथ உங்க रहेगा. முன்பாக சென்று आपके आगे காரியங்களை चलकर செவைப்படுத்தி कार्यों को सफल உங்களை करके ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा. நீங்க விழுந்தாலும் आप गिरेंगे तो भी எழுந்திருங்கள். उठेंगे. அவர் உங்களை நடத்துவார். वो आपको चलाएगा. செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உங்களுடைய பிள்ளைகளுக்காக करते हैं. செபிக்கிறேன். आपके बच्चों के लिए धन्यवाद. தேவ கரம் இருக்கட்டும். परमेश्वर के अनुग्रह இது ஒரு रहे. காரியத்துல விழுந்திருக்கலாம். जो भी कार्य पर गिरे हैं, ஆண்டவரே ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம். कुछ तो गलत किए हैं, அதிலிருந்து பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். उनमें से बच्चों को उठाइए. அவங்க சொல்லட்டும், वो कहना है, சத்துருவே பயப்படாதே. हे बैरिन मत डर. சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. तू आनंदित मत हो. நான் விழுந்தாலும் मैं गिरूंगा எழுந்திருப்பேன். फिर भी उठूंगा. பிள்ளைகளை கட்டுவிப்பீராக. अपने बच्चों को कार्य कीजिए. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.